இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை இவ்வளவாய் நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றிகளையும் மேன்மைகளையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக நான் எம்மாத்திரம் என்ற தலைப்பிலே நாம் அவருடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை பல்வேறு சூழ்நிலைகளில் நமக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கும்படியாக பல ஆலோசனையை தரும்படியாக அமைந்திருந்தது. இந்த நாளிலும் இந்த வார்த்தை நமக்கு எச்சரிப்பை கொடுக்கும்படியாக நமக்கு நேராக கடந்து வருகிறது. இதை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை மக்களுக்கு அறிவிக்கும்படியாக, தம்முடைய சுவிசேஷகத்தை மக்களுக்கு அறிவிக்கும்படியாக ஊழியர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பல்வேறு கிருபை வரங்களை கொடுத்து, பல்வேறு ஞானத்தை கொடுத்து, பல்வேறு தாளந்துகளை கொடுத்து, பல்வேறு ஊழியங்களை செய்யும்படியாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற தாளந்துகளின் அடிப்படையிலே ஊழியங்களை செய்யும்படியாக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதாக ஊழியர்கள் எப்படியாக தங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் ஒருவேளை பல வரங்களை கொடுத்து நம்மை அவருடைய சுவிசேஷகத்தை சொல்லும்படி செய்திருந்தார் என்றால், அந்த வரங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருந்து நாம் சுவிசேஷகத்தை பிரசங்கிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்றால், கர்த்தருடைய சுவிசேஷகத்தை நாம் எப்படியாக அறிவிக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் கோதுமை மணி போல நம்மை இந்த ஊழியத்திற்கென்று விதைத்து இருக்கிறார். அவர் நம்மிடத்திலிருந்து பலன்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நாம் வளர்ந்து வருகிறோம். நம்மிடத்திலே நாம் வளரும்போது கோதுமை செடியிலே எப்படி கோதுமையும் பதரும் காணப்படுகிறதோ, அப்படித்தான் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்க ஊழியத்தை செய்கிறவர்கள் அனைவரும் உண்மையாக செய்பவர்களாக இல்லை. பல நேரங்களிலே பல ஊழியர்கள் உண்மையாக செய்கிறார்கள், பல ஊழியர்கள் உண்மையை இல்லாமல் செய்கிறார்கள். எப்படியாக உண்மை உள்ளவர்களாக செய்கிறார்களோ அவர்களை கோதுமை மணிக்கு ஒப்பிடுகிறார். உண்மை இல்லாமல் செய்கிறவர்களை பதருக்கு என்று ஒப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து கோதுமையாக நம்மை அவர் விதைத்துவிட்டு அவர் அறுப்புக்காக காத்திருக்கிறார். அறுப்புக்காக காத்திருக்கும் போது அந்த அறுவடையிலே அவர் என்ன செய்வார் என்றால், கோதுமை கதிரை புடைத்து அதிலே கோதுமையை தன்னோடு கூட சேர்த்து கொள்வார். ஏனென்றால் கோதுமையிலே பலன் இருக்கிறது, அதிலே போசாக்கு இருக்கிறது. அப்படியாக கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு ஊழியம் செய்து சுவிசேஷகத்தை பிரசங்கிக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக சொல்லி, பல மக்களுக்கு ஆரோக்கியமான வார்த்தைகளை சொல்லி, அவர்களுடைய வாழ்விலே ஆவிக்குரிய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்பட்டதனால் அவர்கள் கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு தேவன் அவர்களை தம்மோடு சேர்த்து கொள்வார். ஆனால் பதர் போன்று இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அறிந்த போதிலும், அவருடைய சுவிசேஷகத்தை அறிவிக்கும்படி அவரால் ஏற்படுத்தப்பட்ட போதிலும், அவர்கள் தேவனுடைய வசனங்களையும் சுவிசேஷகத்தையும் உண்மையாய் சொல்லாமல் காற்றிலே அலைப்படுவது போல உலக காரியங்களிலே நிலைத்து இருப்பார்கள் என்றால், அந்த அறுப்பின் நாட்களிலே அவர்கள் புடைக்கப்பட்டு வெளியிலே கொட்டப்படுவார்கள். அவர்களை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எரேமியாவுக்கு இந்த வார்த்தை தேவன் கூறியிருந்தார். அந்த காலங்களையும் இந்த காலங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இரண்டும் ஒன்று போல உள்ள கால சூழ்நிலைகள். நம்மையும் தேவன் ஊழியத்திற்கென்று வைத்திருக்கிறார் என்றால், எரேமியாவை எப்படி அழைத்தாரோ அதுபோல தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக செல்வான் என்று அழைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது உண்மையாக செய்ய வேண்டும். இந்த காலங்கள் எப்படியாக காணப்படுகிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போமானால், முதலாவது இந்த காலம்
ஒரு இருண்ட காலமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று வழிகள் அடைக்கப்பட்ட காலமாக காணப்படுகிறது. எப்படியாக எரேமியா தன்னுடைய தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று செல்லும்போது தேவன் அவனுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எரேமியா மக்களுக்கு அறிவிக்கும் போது பல்வேறு இடங்களிலே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உதாசீனப்படுத்தினார்கள். பல்வேறு இடங்களிலே அவன் எரேமியாவை மக்கள் துன்புறுத்தினார்கள். மேலும் பல இடங்களிலே அவன் காவலிலே போடப்பட்டான். பல இடங்களிலே அவனை கொலை செய்யும்படியாக தேடினார்கள். பல இடங்களிலே அவனை ஊழியம் செய்யாதபடி அவனை அடித்து விரட்டுகிறார்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்மளுக்கும் இன்றைய சூழ்நிலையிலே காணப்படுகிறது. இது ஒரு இருண்ட காலமாக காணப்படுகிறது. இப்பொழுது கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பல தடைகள் வந்துவிட்டது. ட்ராக்ஸ் கொடுக்க முடியவில்லை. மற்றவர்களுக்கு வெளியூர்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்றால் அதற்கு பல தடைகள் வருகிறது. அருகில் சென்று பலருக்கு சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்றால் முடியவில்லை. பாருங்கள், பல்வேறு சூழ்நிலையிலே ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள், மிஷினரிகள் தாக்கப்படுகிறார்கள். அவர்கள் பல நேரங்களிலே காவலில் அடைக்கப்படுகிறார்கள். பல ஊழியர்கள் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் எப்படியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மளை திறப்பின் வாசலிலே நிற்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் திறப்பின் வாசலிலே நிற்கும்படியாக வைராக்கியமாக ஊழியத்தை செய்து நாம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை ஊழியர்களாக தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் நாம் உண்மையாக அப்படி செய்கிறோமா? நம்முடைய வரங்களை பயன்படுத்துகிறோமா? அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் வைராக்கியமாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் சிந்தித்து அப்படி நாம் செய்வோம் என்றால் கோதுமை மணிகளாக நம்மை தேவன் ஏற்றுக்கொள்வார். அப்படி இல்லாமல் மற்றவர்கள் ஒடுக்குகிறார்கள், அடைப்பட்டு இருக்கிறது, வாசல் அடைப்பட்டு இருக்கிறது என்று நாம் படுத்துக் கொள்வோமானால், தேவனுடைய வார்த்தையை உண்மையாக செய்யாமல் இருப்போமானால் நம்மை தேவன் அங்கீகரிக்க மாட்டார், நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் சொல்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது இருண்ட காலம் என்று பார்த்தோம். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் உண்மையாக சொல்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களை ஆதாயப்படுத்துவதற்கு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் எரேமியாவின் காலத்திலே பல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்களை தேவன் ஏற்படுத்தி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படியாக நியமித்திருந்தார். ஆனால் பல தீர்க்கதரிசிகள் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை கேட்க வேண்டும் என்று தேவனிடத்திலே காத்து இருக்கிறாமல், தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று மக்களுக்கு அறிவிக்காமல், தங்களுடைய சுய வார்த்தைகளை மக்களுக்கு அறிவித்து தேவனை மக்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என நினைக்காமல் தங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்து தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டார்கள். இதனால் அதிக கேடை உண்டாக்கி கொண்டார்கள். நம்முடைய நாட்களிலும் அப்படித்தான் இருக்கிறது. பல ஊழியங்கள் தங்களை மேன்மைப்படுத்தும்படியாக, தங்களை முக்கியத்துவப்படுத்தும்படியாக இருக்கிறது. பல ஆலய ஆராதனைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக மக்கள் வருவதற்கு பதிலாக ஊழியர்களை தேடி ஊழியர்களை நாடி செல்கிறார்கள். ஏனென்றால் ஊழியர்கள் தற்பிரியர்களாக மாறிவிட்டார்கள். மேலும் தங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து மக்களுக்கு தேவன் அருளாத தீர்க்க தரிசன வார்த்தைகளை கூறி மக்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறி மக்களை வஞ்சித்து தங்களை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டதாக ஊழியர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் என்பதை தேவன் இந்த வார்த்தையிலே நமக்கு கூறுகிறார். ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலையை காணப்படுகிற இந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக எடுத்துரைத்து தேவனுடைய கரத்திலிருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தீர்க்கதரிசனமாக நாம் மக்களுக்கு அறிவிப்போமானால் நாம் கனிதறிகளராக இருப்போம். கோதுமை மணியாக நம்மை சேர்த்துக் கொள்வார். எனவே காலம் எப்படியாக இருப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் தேவன் நமக்கென்று கொடுத்த தாளந்துகளை நாம் எப்படியாக பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது பல உபத்திரவங்கள், பாடுகள் நடப்பது சகஜம்தான். ஏனென்றால் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கும்படி அடிக்கும்போது கோதுமையும் அடிபடத்தான் செய்யும், பதரும் அடிபடத்தான் செய்யும். ஆனால் கோதுமை மாத்திரமே களஞ்சியத்திலே சேர்த்து கொள்ளப்படும். எனவே நமக்கு தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறோம், அவருடைய வசனங்களை உண்மையாக சொல்கிறோம் என்றால் நமக்கு பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது.
நமக்கு அநேக உபத்திரவங்கள் பாடுகள் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலே பல இழப்புகள் வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக நாம் செய்யும்போது தேவன் அதிலே நம்மை மகிமைப்படுத்துவார், தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். எனவே இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு இடத்திலே கேட்கிறார், நான் உன்னை கோதுமை மணியாக பலன் கொடுக்கும்படியாக ஏற்படுத்தியிருக்கிறேன், ஆனால் நீ பதரை போல இருக்கிறாயே என்று சொல்கிறார். நாம் எப்படியாக இருக்கிறோம்? நாம் கோதுமை மணிகளாக இருப்போமானால் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார், பதராக இருப்போமானால் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே நாம் உணர்ந்து நாம் கோதுமை மணிகளாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவருக்கென்று அறிவித்து தேவன் கொடுத்த எச்சரிப்பை அறிந்து கொண்டவர்களாக நாம் அவருக்கு ஊழியம் செய்து அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக வாழ்க்கை வாழும்படி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்து நாம் அவரிடத்திலே சேர்த்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் கோதுமை மணிகளாக இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்து ஆண்டவரே, அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் உம்முடைய ஊழியத்தை உண்மையாக செய்து உம்மிடத்தில் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மகிமை